வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கைத்துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் தொழிலதிபரும் அவரது வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 119 அவசர போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கந்தளாய் போலீஸ் குழு தொழிலதிபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணையில் கைத்துப்பாக்கி அவரது சாரதியின் வீட்டில் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து தம்பலகாமம் பகுதியில் உள்ள சாரதியின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு ரிவால்வர் மற்றும் 4 தோட்டாக்கள் மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதவான் இருவரையும் 48 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் கொத்து, ரைஸ் மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் குறைக்கப்படவுள்ளது. அதன்படி குறித்த உணவுகளுக்கு ரூபாய் 25 குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்சான் தெரிவித்தார். மேலும் அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்படும். இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் கால்கள் மடிக்கப்பட்டு இருத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது அவற்றுள் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டிருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது தொடர்பில் தெளிவான விளக்கத்தினை பெற ஜாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் புதைகுழி பகுதி கலைக்கப்பட்டு அது தொடர்பிலான அவரது விளக்கங்கள் அவதானிப்புகள் கோரப்பட்டது. அதனையடுத்து அது தொடர்பிலான விவரமான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் லெனின்குமார் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை செம்மணி மனித புதைகுழிக்காக ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்த 45 நாட்கள் நாளைய தினம் சனிக்கிழமையுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் இன்றைய தினம் நீதவான் திகதியிடுவார் என சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். வவுனியாவில் சப்பர திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் சப்பர திருவிழா நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற நிலையில் சப்பர திருவிழாவின் போது வெடிகொளுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகளை இறக்கிக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது வாகனத்தில் இருந்த பட்டாசுகளும் வெடித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்ததை அடுத்து தீயணைப்பு பிரிவினரும் ஆலயத்தில் நின்ற மக்களும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் பட்டாரக வாகனத்தின் பின்பகுதி முழுமையாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளது. இது தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலீசாரை அழைத்து சபையை நடத்துவேன் என ஜாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். ஜாழ் மாநகர சபை அமர்வில் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்தே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் சட்டவிரோதமாக பிரதான வீதிக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட விளம்பர பதாகை தொடர்பில் ஜாழ் மாநகர சபை அமர்வில் கடும் அமளி துமளி ஏற்பட்டுள்ளது. இதன்போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டதால் முதல்வர் மதிவதனி போலீசாரை அழைத்து சபையை நடத்துவேன் என தெரிவித்தார். பொருளாதார பிரச்சினைகளுக்கான தீர்வுகளினூடாக நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதிலும் தாம் உறுதியாக இருப்பதாக வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்பில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளை சந்தித்த அமைச்சர் விஜித ஹேரத் மனித உரிமைகள் சார் விடயங்களில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள சமகால நகர்வுகள் குறித்தும் அவற்றில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அவற்றுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலும் பொருளாதார பிரச்சினைகளுக்கான தீர்வுகளினூடாக நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதிலும் தாம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்துள்ளார். அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு
முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மறுசீரமைப்பதற்கான நகர்வுகள், ஊழல் ஒழிப்பு செயற்திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பு காட்ட அலுவலகம் ஆகியவற்றை உள்ளடங்கலாக உள்ளக கட்டமைப்புகளின் சமகால முன்னேற்றங்கள், சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான தீர்மானம் உள்ளிட்ட நகர்வுகள் பற்றியும் அமைச்சர் விஜயஹேரத் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். யாழ்ப்பாண மறைமாவட்ட பேராயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் கச்சத்தீவு தீவை சுற்றுலா தலமாக மாற்றும் அரசாங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு இலங்கை மற்றும் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்து சென்று வழிபடும் புனித தலமாக இருப்பதால் அதனை சுற்றுலா தலமாக மாற்றுவது மதத்திற்கு அவமரியாதையாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் திடீர் விஜயம் மேற்கொண்டு கச்சத்தீவு சென்றார். குறித்த விஜயமானது எந்த முன்னறிவிப்புமின்றி நடைபெற்றதுடன் ஜனாதிபதி நாட்டின் தீவுகள், கடற்கரை மற்றும் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பது அரசின் கடமை என அதன்போது வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக இந்திய தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கச்சத்தீவு குறித்து கருத்து வெளியிட்ட சில நாட்களுக்கு பின்னர் ஜனாதிபதி நேரடியாக கச்சத்தீவுக்கு சென்றது பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது. இதேவேளை குறித்த விஜயத்தில் கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மேம்படுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் பேசப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் அரசின் திட்டத்திற்கு யாழ்ப்பாண மறைமாவட்ட தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்து 23 ஆண்டுகளுக்கு முன் அதே இடத்தில் நடந்த மோசமான மற்றொரு விபத்தை நினைவூட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு நிகழ்ந்த விபத்தில் பேருந்து முதலில் ஒரு ஜீப்புடன் மோதி பின்னர் பள்ளத்தில் விழுந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பேருந்து விபத்து 2002 செப்டம்பர் மாதம் நிகழ்ந்து மோசமான பேருந்து விபத்தை ஒத்துப்போவதாக சமூக ஊடக பயனர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் பேருந்து விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தும் விடயமாக மாறியுள்ளது. அதேபோல் கடந்த 2021 ஆண்டு பஸ்ரவில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 14 பேர் இவ்விரு விபத்துகளும் சமீபத்திய எல்ல வெள்ளவாயு விபத்து நிகழ்ந்த அதே மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டில் போதைப்பொருள் ஐஸ் தயாரிப்பதற்கு தேவையான ரசாயனங்கள் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் 2 கொள்கலன்கள் மித்தேனிய தலாவ பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த 2 கொள்கலன்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்ற கும்பலைச் சேர்ந்த பொகோ சமன் என்பவரிடமிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ரசாயன கொள்கலன் அடங்கிய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரசாயன குவியல்கள் அடங்கிய கொள்கலன்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலத்தின் புகைப்படங்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையில் பயணித்துக் கொண்டிருந்த காரை இவ்வாறு திடீரென தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்ட போதும் அங்கு ஊழியர்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து கிளிநொச்சி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கிய நிலையிலும் தீயை அணைத்த பின்னரே காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். தீயணைப்பு பிரிவானது 24 மணி நேர சேவையை வழங்க வேண்டிய ஒரு முக்கிய நிறுவனம் என்ற அடிப்படையில் இதைவிடவும் இன்னமும் பாரிய தீ விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் தீயணைப்பு பிரிவு இவ்வாறு அலட்சியமாக இருந்தால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இவ்வாறான விபத்துகளோ அல்லது வேறு சம்பவங்களோ இடம்பெறும் பட்சத்தில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் உரிய நேரத்திற்கு சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தமது கடமையை சரிவர ஆற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.